உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடர் குறித்து நாள்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். உலகக்கோப்பையில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசாக வழங்கப்படும் கோப்பை இருமுறை திருடுபோன சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. அவற்றை நினைவு முதல் உலகப் போருக்கு பின்னர் சர்வதேச கால்பந்து போட்டிகளை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர். தாய்நாடான பிரான்ஸ் கால்பந்து சங்கத்தில் உயர் பதவியில் இருந்த இவர் 1921ஆம் ஆண்டு சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். சுமார் 33 ஆண்டுகள் அந்த பதவியை வகித்து கால்பந்து வரலாற்றில் ஃபிஃபாவின் தலைவராக மிக நீண்ட காலம் பணியாற்றியவர் என்ற பெருமையை பெற்றார். அவரது விடாமுயற்சியினால் 1930ஆம் ஆண்டு முதலாக உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அரங்கேறியது. அப்போது வெற்றி பெற்ற அணிக்கு பரிசாக வழங்கப்பட்ட கோப்பைக்கு விக்டரி என பெயரிடப்பட்டது. பிறகு 1946ஆம் ஆண்டில் உலகக்கோப்பை போட்டியை பிரபலமாக்க ஜூல்ஸ் ரிமெட் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவரது பெயரில் மறுபெயரிடப்பட்டது. ஆயிரத்து 1966ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பைக்கு முன்னர் மார்ச் மாதம் பரிசுக் கோப்பை ஒரு சில இடங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டது. ஒருமுறை வெஸ்ட்மின்ஸ்டர் சென்ட்ரல் ஹாலில் கோப்பையை வைத்திருந்த போது அதனை சிலர் திருடிச் சென்று விட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கோப்பையை திருடிவிட்டனர். ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்ட போதிலும் கோப்பையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆயிரத்து 1970 பிரேசில் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றபோது அந்த அணி ஜூல்ஸ் ரிமெட் கோப்பையை நிரந்தரமாக பெற்றது. ஆனால் 1983ஆம் ஆண்டு கோப்பை மீண்டும் திருடு போனது. தீவிர முயற்சிகள் எடுத்த போதிலும் அந்த கோப்பையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது பிரேசில் நாட்டவர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உலக கோப்பையை அவர்கள் அந்தஸ்தின் அடையாளமாக மதிப்பிட்டதால் மிகுந்த கவலை கொண்டனர். களவு போன கோப்பைக்கு பதிலாக பிரேசில் அணிக்கு 1984ஆம் ஆண்டு மாதிரி கோப்பை வழங்கப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து உலகக்கோப்பை தொடர்களிலும் வெல்லும் அணிகளுக்கு ஃபிஃபா உலகக்கோப்பைதான் பரிசாக வழங்கப்படுகிறது. 2 முறை திருடு போனதால் நிஜ கோப்பைக்கு பதிலாக மாதிரி கோப்பைதான் அணிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.